Sarva
महाराज
சத்குரு சொல்றார், ஜாவும் தேவாச்சியா காவும். சாதுக்களுக்கெல்லாம் சொல்ற மாதிரி வச்சுக்கலாம், சந்தர்களுக்கும் சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். சாதுக்கள் வார்க்கரியில போகும் பொழுது அவர்களுடைய காவம் பண்டரி கஷேத்திரம் தம் காவம். ஜகத்குரு துக்காராம் அதை நினைக்கிறாரான்னு தெரியல. கீர்த்தன்கருக்கு தோணுறது ஜகத்குரு துக்காராம் சொல்றது வைகுண்டபுரத்தை சொல்றாரு. இது பூ வைகுண்ட பண்டரி தான், பூ வைகுண்டம் தான். ஆனால் பூ வைகுண்டமாக இருந்தாலும் வைகுண்ட ஆரோகணமானார். ஒரு பிரம்மானந்தத்தில் இருக்கக்கூடிய பிரம்மானந்த ஸ்வரூபியாவும் பிரம்மானந்த நகரியாவும் இருக்கக்கூடிய ஜெகத்குரு துக்காராமுக்கு சமிகைகள் கிடைக்கும். கண்டிப்பாக பகவான் வெளிப்படையாக சொல்ல மாட்டானா இருக்கும். பிகாஸ் அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிரேம ரசத்தினுடைய லீலை அது. முன்கூட்டி சொல்ல மாட்டான். அந்த க்ஷணம், அந்த தருணம் வரும் பொழுது அதை பிரகடனம் செய்வான். காரணம், எல்லோருக்கும் அது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சரீரத்தோட பூ வைகுண்டம் போறது நடக்கக்கூடாத காரியம் இல்லை, நடக்க முடியாத காரியம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய பிரபாவத்தை ஜெகத்குருவுக்கு பகவான் ஆக்கி கொடுத்தான்னா அவருக்கு தோணி இருக்கலாமா இருக்கும், அமி ஜாவும், அரே ஜாவும் தேவாச்சியா காவும், அமி ஜாவும் தேவ தெய்ல விசாவா. அது வரும்போது நாம நமக்காக எடுத்துக்கணும். தேவ தெய்ல விசாவானா ஒரு நிதானம், ஒரு ரெஸ்ட். எதுக்கு ரெஸ்ட்? இந்த சரீரத்துக்கு. சரீரத்துக்குள்ள போந்து என்னெல்லாமோ பிரச்சனைகள் இருக்கு. ஒரு லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட் துக்காராம் மகாராஜுக்கு சம்பந்தமே கிடையாது. சாதாரண சாதுக்களுக்கு தான் சம்பந்தம் இருக்கு. அதுவும் கலியில பிரத்யட்சமாக அவருடைய கீர்த்தன் பாவத்தை அனுபவிக்கும் சாதுக்கள் எல்லாம் அந்த கஷ்டத்தில் இருக்கா. எவ்வளவோ அசௌகரியங்களை போராடி ஜெயிச்சு வர வேண்டி இருக்கிறது. டானிக் மாதிரி கொடுக்கிறார் துக்காராம் மகாராஜ். அந்த உணர்வை எடுத்துக்கணும்ன்றார் அவர் மகாபிரபு. அமி ஜாவும் தேவாச்சியா காவும். நிச்சயமாக ஒன்றே ஒன்று சத்தியம், தேவ் தேயில விசாவா. அது மட்டும் நிச்சயம். விசாவானா இந்த அந்தரங்கத்துக்கு ஒரு விசாவா கொடுப்பான். நமக்கு இப்பொழுது புரிஞ்சு கொள்ள முடியாததை ஜெகத்குரு துக்காராமுக்கு அந்த அந்தரங்கம் புரிஞ்சது. அந்த அந்தரங்கத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த கீர்த்தனுடைய பாவங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கலாம். மனைவி ஆவலிக்கெல்லாம் கூட ஏன் இப்படி பண்றார் ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ், தன்னுடைய பர்த்தாவாச்சியை ஏன் அவருக்கு இப்படியெல்லாம் தோன்றதுன்னு அவர் சொன்ன, நான் எங்கேருந்து வந்தேனோ அங்கேருந்து போறேங்கிறார். அவர் வந்ததே அவருடைய அபோடே அதாங்கிறார். ஜெகத்குரு துக்காராம் தன்னுடைய அபோடே அதாங்கிறார். மை லிவிங் அபோட், நான் அதுக்கு போறேன். அவ வீட்டுக்கு அவ போகத்தானே போவா. அவர்களுடைய வந்த வேலை முடிஞ்ச உடனே அவர்கள் வீட்டுக்கு அவர் போதானே, அதை சொல்றார் அவர். அமி ஜாவும் தேவாச்சா காவும். தேவாச்சியா காவும்னா பண்டரி கஷேத்திரம் நமக்கு, பூ வைகுண்ட பண்டரிங்கிறதுனால நமக்கு இருக்கு. அந்த பாவத்தை நமக்கு பூரணமாக கொடுக்கிறார், ஒரு பூரணத்துவத்தை அதில் கொடுக்கிறார். ஆனால் அந்த பிரபு சொல்றாரு, இந்த அந்தரங்கம், இந்த அந்தராத்மா துடிச்சுன்னு இருக்கு, நாழி ஆயிண்டே இருக்கே, இந்த ஜீவன் துடிச்சுன்னு இருக்கு. இங்க கலியுகத்தில் பிரகடனம் ஆயிருக்கு இந்த பகவான் மரணம்னு. அதற்காக ஒரு நாடகம், அதை ஜெகத்குரு துக்காராமுக்கினுடைய சாட்சிபூதமாக நடத்தி கொடுக்கிறார் விட்டார். எப்படி நடத்தி கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, அவருடைய அபங்கம் வாயிலாகவே நடக்கட்டும், பங்கம் இல்லாத அந்த அபங்கம் வாயிலாகவே நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பாவத்தை ஜெகத்குரு துக்காராம் மகாராஜின் வாயிலாகவே வெளிப்படுத்துகிறார். அமி ஜாவும் தேவாச்சியா காவும், தேவ் தேயில விசாவா. தேவா சாங்கு சுக துக்க, தேவ நிவாரில புக்க. பகவானால் மட்டும்தான் நிவாரணம் கொடுக்க முடியுங்கிறது ஒரு எல்லாருக்கும் தெரியும். சாமானிய சனாதன தர்மத்தில் ஜனனம் எடுத்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் தெரியும். பகவான் படி அளக்கிறது தான் அதனுடைய அர்த்தம். படி அளக்கிறான்.
துக்காராம் மகாராஜனுடைய பூக் அது இல்ல. பூக்குனா பசி. தேவ நிவாரியில புக்க நிவாரண நிதி கொடுக்கறா இல்லையா, அரசாங்கம் எல்லாம் கொடுக்கறது இல்லையா, வெள்ளம் வந்துட்டு பஞ்சம் வந்துட்டுனா அந்த நிவாரணம் தான். ஆனா தேவ தேயில விசாவா விஸ்ராமத்தை கொடுத்துட்டு இந்த விஸ்ராமோட சேர்த்து அவருடைய அந்தரங்கத்துக்கு ஒரு சாந்தி கொடுக்கிறார். சாந்தி ஸ்வரூபராக இருக்கக்கூடிய ஜகத்குரு துக்காராமுக்கு சாந்தியினுடைய ஆகரமா இருக்கக்கூடிய அந்த விட்டலன், அந்த பரபிரம்மம், ஆமாம் உனக்கு உண்டு துக்காராமா, உனக்கு உண்டு அந்த வைகுண்ட பிராப்தியில். அந்த உன்னுடைய இடம் தானே எப்பாது, அந்த வைகுண்டம் உன்னுடைய இடம் தானே. அங்க வர்றதுக்கு உனக்கு என்ன யோஜனை? இங்க அபங்கத்தை நீ எழுதி 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 உன்னுடைய பூரண சுவாசத்தில் அதை கலந்து தேவாமிர்தமாக நீ கொடுத்தாச்சு சாதுக்களுக்கு. என்னுடைய இடத்துக்கு வந்திருப்பா. என்னால தனிமையில் இருக்க முடியல. என்னுடைய சிரேஷ்ட பக்தன் அந்த புவியில இருக்கான். பூ உலகத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியாததில்லை. நீங்கள் எல்லாம் வந்து இந்த சாதுக்களை ரட்சிக்கணும். அதுதான் துக்காராம் மகாராஜனுடைய பிரதமமான நோக்கம்ங்கிறது தெளிவாக உணர்ந்து கொள்ள இந்த வைகுண்ட பிராப்தி. வைகுண்ட பிராப்தி எல்லாம் அதை வச்சுதான் வைகுண்ட பிராப்தி கிடைக்கட்டும். அவருக்கு பகவான் நாமம் வந்தா வைகுண்ட பிராப்தி உங்களுக்கு உண்டு நிச்சயம். பகவான் நாமத்தை சொல்றோம், ஒரு நாளும் வீண் போக மாட்டா. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு காரணமே ஜெகத்குரு துக்காராமுக்கு நடத்தி கொடுத்தார். சரீரத்தோட, சரீரம் பூத உடல் சரீரத்தோட அவருக்கு பிரத்யட்சமாக வைகுண்ட பிராப்தி கிடைச்சது. வைகுண்ட பிராப்தினா அவர் பாட்டு போறார். தேவ் தேயில விசாவான்றது காரணம் என்னன்னாக்க, குண்டலியா தாவா திருஷ்ணேஷியா அப்படின்னு சொல்லுவோம். கீர்த்தன்ல சொல்லும் பொழுது குண்டலியா தாவனா சுவாசம் பிரதி சுவாசம் ரெண்டும் எடுத்துண்டு அவயவங்கள்லாம் இயங்கிண்டு அந்த பூரணமாக இந்த சரீரத்துக்குள்ள பஞ்சபூத சக்திகளோட அவர் அப்படியே விமானத்துல கருட பகவான் அழைச்சின்னு போற ஒரு பிரபாவத்தை விசாரிக்கிறானோன்னு கீர்த்தன்கருக்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கிறார். தேவா சாங்கம் சுக துக்க தேவ நிவாரில பூக்க. சுக துக்கத்துக்கு நிவாரில பூக்க. அரே कैसे महाराज जगतगुरु कैसे देव निवारिल बुक ठीक है, बट எப்படி வந்து தேவா சாங்கம் சுக துக்க தேவ நிவாரில புக்கனா ஒரு உதாரணமா இருக்கணும் இல்லையா. துக்காராம் மகாராஜ் சொன்னதை நடத்தி கொடுக்க வேண்டியது விட்டலனுடைய கடமை, ஆக்கி. நான் ததாஸ்து சொல்றேன், நடந்திடும், நான் நடத்தி கொடுப்பேன், இது சத்திய பிரமாணம்ங்கிறார். சுகத்துக்கும் துக்கத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஜெகத்குரு துக்காராமுக்கு வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஏனால் தேகீச்ச விதேகி போகுந்த சேகர் தன்னுடைய ஒரு கீர்த்தனை சொல்றார். தேகீச்ச விதேகி, தேகம் இருக்கு, விதேகியாக இருக்கேன், போகும் திசை. அவர் சொல்றது திசைகள் தான். நாமெல்லாம் ரொம்ப நம்மளை ஆட்டி படைக்கிற அந்த 9 கிரகங்கள் அவர்கள் நேரடியாக எந்த பாதிப்பையும் எந்த ஜீவராசிக்கும் கொடுக்கிறதே கிடையாது. ஒரு காலத்தின் நிர்ணயம், இந்த திசைகள் வரும் பொழுது இந்த பலாபலங்களை உன்னுடைய புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை கண்ணாடியில் ஆப்புலீச்ச பிரதிமா ஹோத்தே ஆப்புலீச்ச வைரின்னு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நிலை வருது. விட்டல சுகா விட்டல துக்கான்னு அவங்க எழுதியிருக்காரு இல்லையா. துக்காயா முகா விட்டல அப்படின்ற சொல்ற பிரபு வந்து அவருடைய சுகம் என்னன்னு நமக்கு சந்தர்களுக்கும் சாதுக்களுக்கும் தெரியணும். அவருக்கு அப்புறம் அவ்வளவு சந்தர்கள் வந்திருப்பா இல்லையா, அவ அனுபவிச்சிருப்பா. அவருடைய சத்து பரம்பரையினுடைய அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்து போயிருப்பார். நம்மை போன்ற சாமானிய சாதுக்களுக்கு அந்த அனுபவத்தை எப்படி புரிந்து கொள்வது? தேவா சாங்கும் சுக துக்க தேவ நிவாரில பூக்க. பசி என்ன பசி? அந்த பசி
அப்பா உன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற பசி துகாராம் மகாராஜுக்கு. அந்த பசியை எங்களுக்கு புரிய வைக்கணுமே. எப்படி தெரியும் எங்களுக்கு அந்த பசி என்ன? அது என்ன பசி? இது சாதாரண ஜீவராசிகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரத்தினுடைய பசியை நீ தீர்த்து வைக்கிறியப்பா. இது என்ன பசினா ஆத்ம பசி. ஆத்ம பசினா அந்தரங்கத்துக்கு ஒரு பசி இருக்கு, இந்த ஜீவனுக்கு ஒரு பசி இருக்கு. ஜகத்குரு துகாராம் மகாராஜே நமக்கு சொல்றார், आगे रात दिवस आठ, आगे रात दिवस आठ, बेटी लागी दीवान नागली से हाथ, बेटी लागी दीवान பசி எடுத்துதான் துகாராம் மகாராஜ் சொல்லியிருக்கார். பசி எடுக்காத சொல்லல. என்ன பசிங்கிறத விளக்க தெளிவுபடுத்துறாரு. எப்படி எதிர்பார்க்கலாம்? ராத்திரி பகலுமா எதிர்பார்க்கணும், சாப்பாடு எதிர்பார்க்கணும். பாகே ராத்திரன் திவச வாட்ட தூஜி, அரே விட்டலா பாகே ராத்திரன் திவச வாட்ட தூஜி. புரியுது இந்த ஜீவனை மேற்பட இந்த உயிரோடு இருக்கிற இந்த சரீரத்தை மேற்படும் நடக்கக்கூடிய காரியம். நரனாக அவதாரம், அவதாரம் என்னவோ நரன்தான். தேகுன்ற அழகான கிராமம், அதுல ஜென்மஸ்தான். அம்பிலாங்கிற ஒரு பாரம்பரியத்துல தோன்றின ஜகத்குரு துகாராம் சொல்லும்போது தன்னுடைய அனுபவத்தை நமக்கு கொடுக்கிறார், நமக்கு தானமாக கொடுக்கிறார். அப்பா விட்டலா எனக்கு பசி வந்துடுத்து, அந்த பசி வந்துடுத்து உனக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு அந்த பசி வந்துடுத்து, அந்த பசியை நீ மட்டும்தான் தீர்க்க. நீ படைத்த ஆதாரம் உள்ள அந்த ஆகாரங்கள் அந்த பசியை தீர்க்க முடியாது. அதுக்காக ராத்திரியும் பகலமா பார்த்துட்டு இருக்கேன். எப்படி பௌர்ணமி சந்திரமா चकोर जीवन, पौर्णमी चंद्रमा चकोर जीवन, कई என்னுடைய ஜீவனை மேற்படுப்பா. எனக்கு ஒரு பசி வந்து நிறைய உதாரணங்கள் கொடுக்கிறார். 3 உதாரணங்களை முக்கியமாக முன்வைக்கிறார் ஜகத்குரு துகாராம் மகாராஜ். இரவும் பகலுமாக பார்த்துட்டு இருக்கேன்னா எப்பவுமே நம்ம சொல்லுவோம் இல்லையா, இரவும் பகலும்னா என்ன அர்த்தம்னா 24 மணி நேரமும் 365 66 நாட்களும் அவர் இந்த குண்டலினி சக்தியோடு இருக்கிற ஜீவ சாம்ராஜ்யம் பூராவும் சொல்றார். ராத்திரியும் பகலும் உன்னுடைய வரவை
நீ வந்து பேட் பண்ணிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கப்பா விட்டலா. பாகே ராத்திரம் திவச வாட்ட துஜி. எனக்கு தெரியுப்பா, நான் சாதுக்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், தேவா சாங்கோ சுக துக்க தேவ நிவாரில புக்க. கண்டிப்பாக பசியை அவன் சரி பண்ணுவான். பசிக்கிறதுன்னு சொல்றதுக்கு அம்மா கிட்ட சொல்றதுக்கு உரிமை கிடையாதா குழந்தைக்கு? இந்த ஜீவன் அந்த பரமாத்மாவுடைய குழந்தை. அந்த குழந்தைக்கு அந்த பரமாத்மாவிடம் சொல்லுறதுக்கு உரிமை கிடையாதா? சொல்லக்கூடாதா? அப்படின்னு ஒருவேளை சாதுக்களுக்கு புரியாத போயிடுமோன்ற, கீர்த்தன்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் ஆயிடுமோன்னு அவர் என்ன சொல்றார், நிரூபணத்தை வெளிப்படையாக ரொம்ப அப்படியே ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கொடுக்கிறார். முகேலியா பாட ஆதி சோகரி முகேலியா பாகே ராத்திரம் திவச முகேலியா வாழ அதிசோகம். பசியோடு இருக்கிற குழந்தை, மூக்குனா பசிக்கிறது, பசியோடு இருக்கிற குழந்தை முகேலியா வாழ குழந்தை. அவர் ஒரு கரவில் இருக்கு, வெளிப்படுத்துற நிலைதான் வேற. பசியோடு இருக்கிற குழந்தை, குழந்தை பகவானுக்கு சமம். சின்ன குழந்தை பிரம்மத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. குழந்தையை எடுத்து சின்ன பிராயத்தில் இருக்கும்போது அதை எடுத்து உச்சி முகர்றதுன்னு பேர், எடுத்து ஆலிங்கனம் பண்ணி வெயிட் பண்ணிக்கும் போது எல்லோருக்கும் அந்த குழந்தை தான் ஆசிரியக்கிறோன்ற ஒரே உணர்வு தான் இருக்கு. காரணம், குழந்தையை ஆசிரியக்கிறது மனித சுபாவம். அந்த குழந்தை வளர்ந்து பகிர்ந்து தன்னுடைய ஆறாவது அறிவை உணர்ந்து உபயோகித்து நல்லதும் கெட்டதும் தெரியும் பொழுது குழந்தையினுடைய பருவத்திலிருந்து தாண்டுகிறது. அதற்கு முன்வரை பகவானுடைய நிலையில தான் இருக்கு. அதை இங்கு மறைமுகமாக உணர்த்துகிறார் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ். புகேலியா பாழ கஷாலா புகேலியா பாழ. அரே புகேலியா பாழ மஞ்சே, எனக்கே பசிக்கிறது இந்த ஆத்மாவுக்கு, என்னுடைய அம்மாவை என்னுடைய விட்டலனை பார்க்கணும்னு. அவன் தான் அந்த பசியை தீர்க்க முடியும். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த பசி வந்துடுத்து. தேவ நிவாரில புக்கன்னு அவருக்கு தெரியுது, கண்டிப்பாக செய்வான். ஏன்னா நான் அவனுடைய காவுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாச்சு. அமி ஜாவும் தேவாச்சியா காவும் தேவ தேயில விசாவா எப்ப கிடைக்கும்? அவருடைய உணர்வுகள் அங்கீகாரமானதுக்கு அப்புறம் தான் அந்த விசாவா கிடைக்கும். அந்த அங்கீகாரம் எப்படி விழுந்தா, எனக்கு குழந்தையினுடைய பசியை தீர்க்கின்ற தாய் போல எனக்கு வேணும். அதன் பிறகு தீபாவளிச்சா முலா லேக்கி ஆஷாவலி, தீபாவளிக்கு சின்ன பிராயத்தில் கல்யாணமாய் குழந்தைகள் போற வழக்கம் உண்டு. அவருடைய காலத்தில் எல்லாம் உண்டு. அவருடைய புத்திரிகளுக்கு சின்ன சிறு பிராயத்திலே கல்யாணமாய் குழந்தைகள் அமிச்சாச்சு. வயதுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடும். 9, 10, 11 காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்படும்.
பெண்களுக்கு அந்த பருவம் அடைந்த பெண்கள் பருவம் அடைவதற்கு முன்னாடி கூட திருமணம் நடந்திருக்கும். அது ஒரு காலம். இப்ப கூடாததல்ல, அது வேற விஷயம். இங்கு எதை நிரூபணப்படுத்துகிறார், எதற்கு உருவமாக கொடுக்கிறார்னாக்க, தீபாவளி முழா லேக்கி ஆஷாவலின்னு ஒரு பதத்தை போடுறார். அது என்ன லேக்கி ஆஷாவலி? லாகலிசே பூக்கன்னு சொன்னார். பௌர்ணமிச்சே சந்திரமா லாகலிசே பூக்க. பௌர்ணமியில சந்திரன் வரும் பொழுது சகோர பட்சின்னு ஒரு பட்சி உண்டு. அந்த பட்சிக்கு ஆகாரமே சந்திரனுடைய ஆகர்ஷணம் தான். சந்திர வெளிச்சத்திலிருந்து ஒரு ஆகர்ஷணத்தை சகோர பட்சி பார்த்துட்டே இருக்கும். அத மாதிரி நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. நீ எனக்கு சந்திரன் மாதிரி விட்டலா, நீ எனக்கு பௌர்ணமிச்சே சந்திரமா அப்படி இருக்க. நான் சகோர பட்சியினுடைய மனநிலையில் இருக்கிற நரன். அம்பிலா என்ற பாரம்பரியத்தில் வந்த துகாராம்ங்கிற ஒரு நாமகரணத்தை சூட்டிய ஒரு மானிடன். நாம ரெண்டையும் அப்படியே தடம் பொருளாத புரிஞ்சுக்கணும். துகாராம் மகராஜனுடைய உள் உணர்வுகள் எல்லாம் பகவானுக்கு புரியுது. துக்கா எனக்கு புரியுது நீ என்ன சொல்றன்னு. அதற்கு வேலை வந்தாயிட்டது. வந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு கல்யாணமாக ஒரு ஒரு கொண்டாட்டமாக சோழாகவாக நடத்தணுமப்பா. சாமான்யமாக உன்னை நான் எப்படி சுவீகரிச்சுக்க முடியும்? ஏதோ முடிஞ்சு விட்டது, காலம் முடிந்து விட்டது, கால வரையறை முடிந்து விட்டதுன்னு பண்ண முடியாது. எனக்கு உன்னுடைய ஆதங்கம் புரியுது. சாதுக்கள் பாடும் பொழுது இந்த உணர்வுகளை கீர்த்தன்கள் சொல்லட்டும். அவர்களுக்கு இந்த அருளை நீ கூடப்பா, அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுப்பப்பா. அரே துக்கா, யூ சென்ட் தட். உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய கிருபையை கீர்த்தன்களுக்கு அனுப்ப. அவ சொல்லுவா, நான் அதை ததாசுன்னு ஆமோதிக்கிறேன். அமி ஜாரும். அவ என்ன பண்ண முடியும்? பண்டரி கஷேத்திரத்துக்கு தான் வர முடியும். பின்னாடி ஒருவேளை உணர்வா, தனக்கு ஒரு இந்த நிலை துகாராமுக்கு கிடைச்சதே எனக்கு ஒருவேளை கிடைக்காத வாழ்க்கையில சந்தேகம் வந்தால் கூட பொறும் வைகுண்ட பிராப்தி உண்டவர். நரனுக்கு சந்தேகம் வந்தால் போரும், அவனுக்கு தெளிவு வர வேண்டாம். சந்தேகம் பூ வைகுண்டமாக இருப்பதற்காக தான் அந்த வைகுண்ட நிலையத்துக்கு போறோம். வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புறவாசம்னு ஒரு கீர்த்தன் உண்டு. ரொம்ப அழகாக நம்மளுடைய பிராந்திய பாஷையிலே அனுபவிச்சிருக்கோம், தமிழ்ல அனுபவிச்சிருக்கோம். அது ஜெகத்குரு துகாராமுக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு சங்கீதம் இருக்கு நம்மளுடைய காலத்தில்னு அவருக்கு தெரியாது. அவர் இந்த காலம் இல்லையே. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்ட புறவாசம் பங்கஜ நேத்திரம் பரம பவித்ரம் சங்கு சக்கரதர சின்மய ரூபம். புரந்தரதாசருடைய கீர்த்தன். ஒரு பெரிய பிரபு, அவரும் வேற வேற காலத்துல இருந்தவா, அவரும் பெரிய பிரபு. பகவானை கிறங்க வைத்த, பக்தியில் கிறங்க வைத்த பிரபு சொல்றார். தும்புரு நாரத கான விலோலம். நாரதர் தும்புரர், நாரதர் தும்புரர் கிண்ணரர் சுரணரர் 4 பேரும் உண்டு. எல்லாரும் ஒரே மாதிரி நாமத்தால், நாமம் நம்ம சொல்லி நாமத்தினுடைய பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த நாமத்தினுடைய ஆதார சக்தியாக ஜெகத்குரு துகாராம் மகராஜும் ஞானேஸ்வரம் ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்துட்டா. அதுதான் இந்த வார்க்கரையினுடைய கீர்த்தன். நாம் கீர்த்தனை அனுபவிக்கலாம், இவர்களுடைய பிரபாவங்கள் இல்லை. இவர்கள் நமக்காக கொடுத்த பிரபாவ மழை, நமக்காக கொடுத்த பக்தி மழை, பிரேம ரசம். இது அந்த ரசத்தை அனுபவிக்கிறோம். கிடைச்ச கொஞ்ச நேர அவகாசத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? புகேலியா பாழ அதி சோகரி. மாவு லீச்சி பாட்டப்பாய். அம்மாவோட, ஏன்னா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் அம்மா தான் தெரியும். யார் எடுத்தாலும் உடனே சரின்னு ஒத்துன்றது. அம்மாவுக்கு தெரியும், அம்மாவோட ஸ்பரிசம் தெரியும். அவர் தொட்ட உடனே தன்னுடைய பரமாத்மான்னு நமக்கு எப்படி தெரியறதுக்கு கீர்த்தன்கிற ஆழத்துல ஆச்சரியப்பட்டு அவஸ்தப்படுறாளோ, குழந்தைக்கு சுலபமாக தெரியும். என்னுடைய தாய் எனக்கு பிரம்மம் மாதிரி தான் தெரியும். இருக்கு வெளிப்படுத்துக, சந்தோஷத்தை மட்டும் வெளிப்படுத்தும், அந்த சிலிர்ப்பாக வெளிப்படுத்தும். அந்த இந்த சரீரம் இருக்கே, சரீரத்தில் கிடைக்கும் ஆலிங்கனத்தால் வெளிப்படுத்தும். அதைத்தான் சொல்றார் புகேலியா பாழ அதி சோகரி. ஏன் அந்த சோகம்னாக்க, அதுக்கு பசிக்கிறது, உண்மையான பசி, ஆகார பசி. அந்த பசியை அந்த தாயார் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆதார சக்தி அவள் பகவான் இந்த பெண்களுக்கு தான் கொடுத்திருக்கிறான். திருப்பியும் மகளிர் வரா, அந்த பெண்கள் மூலமாக. அதனால தாயினுடைய ஒரு நிலைக்கு போறா. அந்த தாய்கிலேருந்து கிடைக்கும் பொழுது அதுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, நிவாரணமாகுது. அத மாதிரி எனக்கு வந்து ஜெகத்குரு துகாராம் புகேலியா பாழ அதி சோகரி
तैसे माझे मन वाटपागे विठ्ठला तैसे माझे मन தீபாவளிக்கு போய் புகுந்த வீட்டில் போய் தன்னுடைய பிறந்த வீட்டு தாய் தந்தையர் வந்து தனக்கு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு மகிழ்ச்சி கொடுத்து நம்மளுடைய எஞ்சிய காலம் நன்றாக நடைபெறும் என்ற காலம் எல்லாம் இருந்தது. அவருடைய காலத்தில் இதெல்லாம் உண்டு. திருமணமாய் சென்ற பெண் குழந்தைகள் வந்து அந்த பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டுக்கு பொழுது தன்னுடைய புகுந்த வீட்டையும் பிறந்த வீடு போல ஆசிரியிச்சு காலப்போக்கில் தன்னுடைய பிறந்த வீடு இருக்கிறது, தான் புகுந்த வீடுதான் என்னுடைய பிறந்த வீடுன்னு தெரிவிப்பதை போல இருக்கும் அவளுடைய உணர்வு. அதை சொல்றார் தீபாவளி சாமுலா லேக்கி ஆஷாவலி. அதுக்கு என்ன சொல்றார்? வாட்ட பாகே பரி மாவுலிச்சு. வழியை பார்த்து கொண்டிருப்ப குழந்தையானா கல்யாணம் ஆனா ஒண்ணு ஒரு 10 தெரு தள்ளியா ஒரு வீடு இருக்கும், அடுத்த தெருவிலையா இருக்கும். பக்கத்து வீட்டு மாடியா இருந்தாலும் அந்த மாடிக்கு போகும் பொழுது புகுந்த வீட்டிற்கு பெற்ற பெண்ணை பார்த்து செல்வாள் இல்லையா தாய். அதை சொல்கிறார். புரிந்து கொள்வதற்காக இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கிறோம். தைசே மாஜே மன வாட்டப்பாகே துகாமணே மாஜே லாகலிசே பூக்கரே. அரே விட்டலா லாகலிசே பூக்க. இவ்வளவு உதாரணங்கள் சொல்லி விட்டல் எனக்கு புரியாதுமா. பெரும்னு லாகலிசே பூக்கன்னு சொன்ன பாவே ராத்திரம் திவச வாட்டத்துக்கு லாகலிசே பூக்க. அப்படி ஒரு பசி. தேவ தேயில விசாவா பசி பசி பசிக்கு வேணுங்கிற ஆகாரத்தை கொடுத்து அர்த்தத்தை கொடுத்து அமிர்த பாஷ்பத்தை கொடுத்து இந்த ஜீவனை உத்தாரணம் பண்ணி விசாவா கொடுத்தான் ஜெகத்குரு துகாராம் மகாராஜுக்கு. இந்த பாவத்தை தான் நரன் வந்து நாமத்தை சொல்வதற்கு வைகுண்ட பிராப்தி கிடைக்கும். தேவ தேயில விசாவாங்கிற அர்த்த புஷ்டியான ஆதார பிரமாணத்தை அங்கு வைக்கிறார் ஜெகத்குரு துகாராம் மகாராஜ். அது மட்டுமில்ல, உன்னுடைய சுகமும் துக்கமும் கவலைப்படாது. சராசரியாக கலியில் நாம் இருக்கிறோம். நமக்கு துகாராம் மகாராஜ் தற்பொழுது ஒரு க்ஷணம் நாம் துகாராம் மகாராஜை அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து நரனை வைத்து தேவா சாங்கோ சுக துக்க தேவா சாங்கோ சுக துக்க தைரியமா சொல்லு. சுகமும் துக்கமும் உனக்கு எது சுகமோ எது துக்கமோ சொல்லு, பரவாயில்ல சொல்லு. அதனாலதான் நமக்கு கால பரிமாணத்துல வந்திருக்கு. கஷ்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இறைவா உன்னை விட்டா நான் யார்கிட்ட போய், நான் உன்னோட குழந்தை இல்லையா, உன்னை விட்டா யார்கிட்ட சொல்ல? எனக்கு கணக்கில் அடங்காத லிஸ்ட் இருக்கு கஷ்டங்கள். ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் மாதிரி லாகலிசே பூக்கன்னு சொல்லாட்டா கூட நானும் உன்னுடைய வழியை சத்பாவத்தின் மூலமாக பாகே ராத்திரன் திவச. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாரம் வார பாகே ராத்திரன் திவச அப்படிலாம் என்ன அர்த்தம்னா எப்பொழுதும்னு அர்த்தம். வாரம் வார துஜலாஜ நாகி தேவன் அவரே சொல்லுவார். வாரம் வார துஜலாகினா உனக்காக 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 சத்சங்கம், உனக்காக சத்பாவம். அந்த சத்பாவத்துல என்ன நாங்க அனுபவிக்கிறோம்னா அந்த ஆனந்த பாஷ்பத்தை, அந்த உன்னுடைய அமிர்தத்தை, அவனுடைய நாம அமிர்த கோட, அந்த நாமத்தினுடைய கோடமா கோடியாக இருக்கக்கூடிய அந்த அமிர்த பாஷ்பத்தை, அமிர்த பாவத்தை நாங்கள் அளிக்கிறோம். அவருடைய முன்னாடி சொன்னையா அமிர்தாகுனி கோட நாம துஜே தேவா மனமாஜ கேசவா காம்பா நேக்கே சொல்லிருக்காரு இல்லையா? அப்படி சொல்ற ஜெகத்குரு துகாராம் சொல்றார், துகாமணி முக்தி பரிநிலை நோவு. என்னை எனக்கு அவகாசம் கொடுத்து 4 விதமான முக்திகளோட ஒரு பிளே. மகாராஜ் ஞானேஸ்வர மாவுலி ஞானராஜ மாவுலி Jai
माझी रेणुका माऊली कल्पवृक्षाची सावली अपराध केले जरी पालकानी क्षमा करावे जगपालकानी उपासनेला दृढ जालवावे भूदेव संतांची सदा रमावे सत्कर्म योगे वयगालवावे सर्वामुखी मंगल बोलवावे जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ ज्ञान दे तुका